காலனித்துவ நகர வளர்ச்சி. துறைமுக நகரங்கள். துறைமுகங்களை சுற்றி மாகாணங்களின் தலைநகர் வளர்ச்சி. இராணுவ குடியிருப்புகள். பெருவழிச்சாலைகள் மற்றும் போர்த்திறன் வாய்ந்த பகுதிகளில் உள் மாகாணங்களின் தலைநகர். மலை வாழிடங்கள். காலனித்துவ ஆட்சியாளர்கள் சுகாதார மற்றும் பொழுதுபோக்குக்காக உருவாக்கிய ஒரு இடம். ரயில்வே நகரங்கள். படைகள் மற்றும் பொருட்களின் விரைவான போக்குவரத்திற்காக உருவாக்கப்பட்டன. ஒரு நகர்ப்புற பகுதி என்பது அதிக மக்கள் தொகை அடர்த்தியோடு உணவு உற்பத்தி அல்லாத தொழில்களில் ஈடுபடுவதும் நன்கு கட்டமைக்கப்பட்ட சூழலில் வாழ்வதும் ஆகும். ஒரு நகர்ப்புற பகுதி என்பது அதிக மக்கள் தொகை அடர்த்தியோடு உணவு உற்பத்தி அல்லாத தொழில்களில் ஈடுபடுவதும் நன்கு கட்டமைக்கப்பட்ட சூழலில் வாழ்வதும் ஆகும். கோட்டைக்குள் கடல் நுழைவாயில் வழியாக நுழைந்தால் முதலில் காணப்படும் கட்டடம் தமிழக அரசின் இருக்கையாகும். இந்த சுவாரஸ்யமான கட்டடம் 1694 மற்றும் 1732க்கு இடையில் கட்டப்பட்டதோடு இது இந்தியாவில் ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட மிக பழமையான கட்டுமானங்களில் ஒன்று என கூறப்படுகிறது. கல்கத்தாவில் உள்ள டல்ஹௌசி சதுக்கம் மற்றும் மதராஸில் உள்ள புனித ஜார்ஜ் கோட்டை ஆகியவை மத்திய வணிக பகுதிக்கு அருகில் இருந்தன, மேலும் பிரம்மாண்டமான கட்டடங்களை கொண்டிருந்தன. அவை பிரிட்டிஷ் வகையிலான ரோமானிய பாணிகளில் அமைந்திருந்தன. நகர்ப்புற குடியேற்றத்தின் பரிணாமம் பல்வேறு வழிகளில் பல்வேறு கட்டங்களில் நிகழ்ந்துள்ளது. மன்னரின் அரண்மனையைச் சுற்றியுள்ள பகுதிகளில் நகரங்கள் தோன்றின. இடைக்காலத்தில் நகரங்கள் கோட்டை நகரம் அல்லது துறைமுக நகரமாக செயல்பட்டன. ஆதிக்கத்தின் விரிவாக்கத்துடன் பிரிட்டிஷ் அதன் இருப்பிடம், நோக்கம் மற்றும் வளங்களைப் பொறுத்து புதிய நகரங்களை உருவாக்கியது. 18ஆம் நூற்றாண்டின் கடைசியில் கல்கத்தா, பம்பாய் மற்றும் மதராஸ் மாகாணம் நகரங்களாக எழுச்சி பெற்றது. சென்னை ஒரு காலத்தில் கிராமங்களின் தொகுப்பாக இருந்தது. 1639ஆம் ஆண்டு தொழிற்சாலை அமைக்க கிழக்கிந்திய நிறுவனத்தைச் சேர்ந்த சர் பிரான்சிஸ் டே என்பவருக்கு நிலம் வழங்கப்பட்டது. அது பின்னர் சென்னை என ஆயிற்று. ஜூலை 17, 1996 அன்று மதராஸ் அதிகாரப்பூர்வமாக சென்னை என மறுபெயரிடப்பட்டது.